ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 1 பிப்ரவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் தை மாதம் 18ஆம் நாள். திதி பௌர்ணமி இரவு 3:39 மணி வரை, பிறகு பிரதமை. நட்சத்திரம் பூசம் இரவு 11:57 மணி வரை, பிறகு ஆயில்யம். யோகம் பிரீத்தி காலை 10:18 மணி வரை, அதன்பின் ஆயுஷ்மான். கரணம் பத்திரை மாலை 4:43 மணி வரை, பிறகு பவம் இரவு 3:39 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 4:45 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவ கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, பிப்ரவரி மாசத்தோட முதல் நாளே உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா அமைய போகுதுங்க. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஓய்வு எடுக்க மாட்டீங்க. வீட்ல தள்ளிப்போன வேலைகளை எல்லாம் இன்னைக்கு இழுத்து போட்டு செய்வீங்க. குறிப்பா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தொழில் ரீதியா பார்த்தா அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி இன்னைக்கு முடிவுக்கு வரும். உங்க மேலதிகாரிகள் இன்னைக்கு உங்க திறமைய ஒத்துப்பாங்க. பணப்புழக்கம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். ஆனா தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. சாயங்கால நேரத்துல ஒரு ஆன்மீக தலத்துக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு தெளிவை கொடுக்கும். ஆரோக்கியத்துல சின்னதா ஒரு முதுகுவலி வந்து போகலாம். மத்தபடி பயப்பட ஒண்ணுமில்லை. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டக்காற்று உங்க பக்கம் வீசுதுங்க. ரொம்ப நாளா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். உங்க பேச்சுக்கு மத்தவங்க மத்தியில ஒரு தனி மரியாதை இருக்கும். பணவரவு இன்னைக்கு உங்களை ஆச்சரியப்படுத்தும் விதமா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான நாள். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான ஆரம்ப வேலைகளை செய்யலாம். உறவினர்கள் உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. உங்களால முடிஞ்சதை செய்வீங்க. குடும்பத்துல ஒரு சின்ன விசேஷத்தை பத்தி பேசுவீங்க. பிள்ளைகளோட படிப்புல இருந்த தடைகள் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு இரும்பு மாதிரி இருக்கும். ரொம்ப தெம்பா உணர்வீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு வெற்றியாளரா வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அஷ்டலக்ஷ்மி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க புத்திசாலித்தனம் உலகத்துக்கே தெரிய போகுதுங்க. எந்த ஒரு கடினமான வேலையையும் ரொம்ப லாவகமா முடிச்சிடுவீங்க. மத்தவங்க கிட்ட பேசும்போது உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான நபரை இன்னைக்கு சந்திப்பீங்க. அந்த சந்திப்பு உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா அமையலாம். பணவரவு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வந்த வேகத்துல செலவும் காத்துக்கிட்டு இருக்கு. புதுசா ஒரு வாகனம் அல்லது மொபைல் போன் வாங்குறதுக்கான முயற்சி இன்னைக்கு கைகூடும்.
கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட ஒரு விசேஷத்துல கலந்துக்குவீங்க. பிள்ளைகளோட படிப்புல இருந்த தடைகள் நீங்கி அவங்க இன்னைக்கு ஆர்வமா படிப்பாங்க. திருமண பேச்சுவார்த்தைகள்ல இருந்த இழுபறி நீங்கி இன்னைக்கு ஒரு சுபமான செய்தி வந்து சேரும். மொத்தத்துல இன்னைக்கு நீங்க ரொம்ப குஷியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிற நாளுங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். அதனால பண கஷ்டம் ஓரளவுக்கு குறையும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு ஒற்றுமை உண்டாகும். அம்மாவோட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். தொழில் ரீதியா சில முக்கிய மனிதர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலமா உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு நல்ல வழி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான நாளா இருக்கும். மேலதிகாரிகள் இன்னைக்கு உங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சாயங்கால நேரத்துல ஒரு விசேஷத்துல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க உங்களை எல்லாரும் மதிச்சு பேசுவாங்க. பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றி நிச்சயங்க. உங்க ராசிநாதன் சூரியனோட பலத்தால எதையும் சாதிச்சிடுவீங்க. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். உங்க பேச்ச கேட்டு 4 பேர் திருந்துற அளவுக்கு இன்னைக்கு உங்க வார்த்தைக்கு பலம் இருக்கும். எதையும் ஒரு கை பார்த்துடலாங்கிற தைரியம் பிறக்கும். தொழில்ல இருந்த மந்த நிலை மாறி இன்னைக்கு விறுவிறுப்பு உண்டாகும். வேலையில்லாதவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து அழைப்பு வரும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பிள்ளைகள் இன்னைக்கு உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல பெருமை வந்து சேரும். வாழ்க்கை துணையோட அன்பு இன்னைக்கு உங்களை நெகிழ வைக்கும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சரியாயிடும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் நாளுங்க. ரொம்ப நாளா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். பணப்புழக்கம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். சாயங்கால நேரத்துல சின்னதா ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பிள்ளைகளோட படிப்புல இருந்த கவலை இன்னைக்கு நீங்கும். மொத்தத்துல இன்னைக்கு நீங்க ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூரைய பீத்து கொண்டு கொட்டும் நாளுங்க. பாக்கியஸ்தானம் பலமா இருக்கு. ஆன்மீக பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு அமையும். ரொம்ப நாளா தடைப்பட்டு வந்த காரியங்கள் இன்னைக்கு தானா நடக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மாணவர்கள் படிப்புல கெட்டிக்காரங்கன்னு பேர் வாங்குவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போற முயற்சி வெற்றி அடையும். பிள்ளைகள் வழியில சந்தோஷம் கிடைக்கும். தந்தை வழியில உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கும்.
மனசுல இருந்த பயம் விலகி தெளிவு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும் ஒரு ராஜயோக நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் பலமா இருக்கிறதால ஒரு போர் வீரனை போல நீங்க செயல்படுவீங்க. ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டு இருந்த வேலைகளை இன்னைக்கு ஒரு கை பார்த்து முடிச்சிடுவீங்க. இன்சூரன்ஸ் அல்லது பாலிசி முதிர்வு தொகை இன்னைக்கு கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். தொழில் ரீதியா சில மாற்றங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த ஆட்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வரும். அதை நீங்க சவாலா எடுத்து முடிப்பீங்க. மறைமுக எதிரிகள் இன்னைக்கு அடங்கி போவாங்க. கடன் தொல்லைகள் குறையறதுக்கான வழி பிறக்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன செல்ல சண்டைகள் வந்து போகும். ஆனா அதுவே ஒரு புரிதலை கொடுக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கை அல்லது கால் வலி வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாதான் அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யணும். மத்தவங்க விவகாரத்துல தலையிட்டு தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. புதுசா எந்த ஒரு முதலீடும் இன்னைக்கு வேண்டாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு குறைவா பேசுறது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். பண விஷயத்துல யாரையும் நம்பி இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட இன்னைக்கு யதார்த்தமா பேசுங்க, கோபப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா தலைவலி அல்லது சோர்வு வர வாய்ப்பு இருக்கு. மதிய நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நல்லா ஓய்வெடுங்க. தேவையில்லாத கவலைகளை தூக்கி போட்டுட்டு இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு சோதனைகளை சாதனையா மாத்தலாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் நாளுங்க. உங்களை இத்தனை நாள் குறை சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு பாராட்டுற நிலைமை வரும். நோய் நொடிகள்ல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆரோக்கியத்துல இருந்த முன்னேற்றம் உங்க முகத்துல ஒரு சிரிப்பை கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பொற்காலம் மாதிரி தான். உங்க உழைப்புக்கேத்த பலன் இன்னைக்கு தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சேமிப்புல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. தாய்மாமன் வழியிலிருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்கும். வீட்ல இருக்கிற பிள்ளைகளோட விளையாட்டுத்தனம் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும். உறவினர்கள் உங்களை பாராட்டுறதுல நீங்க பெருமைப்படுவீங்க. சாயங்காலம் ஒரு நல்ல விருந்து சாப்பிட்டு மகிழ்வீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க உங்க கை ஓங்கி இருக்கும். கவலைகளை மறந்து சந்தோஷமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கரும் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க புத்திசாலித்தனம் உலகத்துக்கே தெரிய போகுதுங்க. எந்த ஒரு சிக்கலான விஷயத்தையும் ரொம்ப நயமா பேசி முடிச்சிருவீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு பெரிய முடிவு வரும். பிள்ளைகள் மூலமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்லது வெற்றி வந்து சேரும். குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு அமையும். ரொம்ப நாளா தடைப்பட்டு வந்த காரியங்கள் இன்னைக்கு தானா நடக்கும். தொழில் ரீதியா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அது பிற்காலத்துல பெரிய லாபத்தை தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜாலியான நாளா இருக்கும். உங்களை பத்தி தப்பா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும்.
கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு வீட்ல பச்சை கொடி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க. உங்க சிரிப்பு 4 பேரை சந்தோஷப்படுத்தும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சபரிமலை ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகமான நாளுங்க. வீட்ல இருக்கிற அம்மாவுடைய முழு அன்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வரும். புதுசா வீட்டை புதுப்பிக்கிற வேலையை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நிலம் சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு முழு வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அது பிற்காலத்துல பெரிய லாபத்தை தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜாலியான நாளா இருக்கும். உங்களை பத்தி தப்பா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த அசதி நீங்கி இன்னைக்கு ரொம்ப தெம்பா இருப்பீங்க. உறவினர்களோட வருகை வீட்டை உற்சாகப்படுத்தும். சாயங்கால நேரத்துல ஒரு நல்ல பொழுதுபோக்கு அல்லது வெளியூர் பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு ராஜா மாதிரி உணர்வீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.